வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆன்லைன்ல பரவுற ஒரு விசித்திரமான மர்மம், அது எப்படி ஒரு பெரிய சர்வதேச மோதலோட தொடர்புல இருக்குங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கதையோட ஆரம்பமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இஸ்ரேல் பிரதமரை பத்தின ஒரு வதந்தி தான் இதுக்கு மையப்புள்ளி. பாருங்க, ஒரு பக்கம் ஒரு தலைவரை பத்தின தனிப்பட்ட வதந்தி பரவிட்டு அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஈரான் தன்னோட ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமா ராணுவ பலத்தை காட்டி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டும் எப்படி சம்பந்தப்படுது பார்க்கலாம். சரி, இந்த கதை இன்னும் தெளிவா புரியணும்னா இதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான நாடுகள் யார் யாருன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேல். இந்த ஆன்லைன் வதந்திகளோட மையமா இஸ்ரேலையும் அவங்களோட பிரதமரையும் தான் இந்த மூலக்கதை சுட்டிக்காட்டுது. அடுத்து ஈரான். அவங்க தங்களோட ராணுவ நடவடிக்கைகள் மூலமா ஒரு துணிச்சலான அறிக்கையை விடுறதா இந்த மூலம் சொல்லுது. சில ராணுவ தளங்கள் தான் அவங்களோட இலக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த தாக்குதல்களுக்கு பின்னால இருக்கிறது IRGC, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைன்னு இந்த மூலம் தெளிவா சொல்லுது. இந்த சம்பவங்கள்ல ரஷ்யாவோட பங்கும் இருக்கு. அவங்க ரொம்ப வலுவான கோபமான ஒரு எதிர்வினையை கொடுத்ததா இந்த மூலத்துல சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா அமெரிக்கா. அவங்களையும் இந்த மோதலோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க. குறிப்பா அமெரிக்காவோட முன்னாள் அதிபரோட அறிக்கைகளையும் இந்த மூலம் லேசா தொட்டு காட்டுது. இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இந்த சண்டை வெறும் ஏவுகணங்களாலையும் துப்பாக்கிகளாலையும் மட்டும் நடக்கல, ஆன்லைன்லயும் நடக்குதுன்னு இந்த மூல சொல்லுது. அது எப்படின்னு பாப்போம். இந்த மூலக்கதையில சரிபார்க்கப்படாத தகவலுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அதாவது உண்மையா பொய்யான்னு தெரியாத செய்திகள் ஆன்லைன்ல எவ்வளவு வேகமா பரவுதுன்னு இது காட்டுது. அப்போ இந்த மாதிரி வதந்திகள்லாம் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா நம்புற மாதிரியா மாறுது பாருங்க. முதல்ல எது உண்மைனே தெரியாத ஒரு சரிபார்க்கப்படாத தகவல் வெளியாகும். அடுத்ததா அதோட ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாவில் அதை பயங்கரமா பரப்புவாங்க. கடைசியா என்னாகும் தெரியுமா? அது ஒரு கூகுள் ட்ரெண்டாவே மாறிடும். ஓகே, இந்த ஆன்லைன் வதந்திகளுக்கும் நிஜ உலகத்துல நடக்கிற அரசியல் சம்பவங்களுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? அதுதான் இந்த மூலத்தோட மையவாதமே. அதை இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த அட்டவணை இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் நிஜமான ராணுவ நடவடிக்கைகள், இன்னொரு பக்கம் அதுக்கு சம்பந்தமா பரவுற ஆன்லைன் கதைகள். ஈரானோட தாக்குதல் ஒரு துணிச்சலான அறிக்கையாகவும் இஸ்ரேல் தலைவர் பத்தின மர்மம் ஒரு கவனச்சிதறலாகவும் காட்டப்படுது. ஆக இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ராணுவ நடவடிக்கைகள் ஒரு பதற்றத்தை உருவாக்குது. அந்த நேரத்துல வர சரிபார்க்கப்படாத செய்திகளை சோஷியல் மீடியா பெருசாக்குது. கடைசில இந்த ஆன்லைன் ட்ரெண்டுகளே நிஜமான போரோட ஒரு பகுதியா மாறிடுது. அப்போ இது எல்லாத்துலேருந்து நாம மொத்தமா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மூலக்கதை நமக்கு காட்டுற பெரிய சித்திரம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இங்க கதையாடல் தான் உண்மையான மோதலா இருக்கு. ஆன்லைன்ல வதந்திகளை பரப்பி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மாத்துறது, அதுவே ஏவுகணை விடுறதுக்கு சமமான ஒரு செயலா பார்க்கப்படுது. இதெல்லாம் கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி விட்டுட்டு போகுது. செய்தியே ஒரு போர்க்களமா மாறிடுச்சுன்னா இந்த நவீன உலகத்துல நாம உண்மையை எப்படித்தான் தேடி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பாருங்க.